வெல்கம் டு பொன்வண்ணன்ஸ் யூடியூப் சேனல். ஸோ வெல்கம் டு பொன்வண்ணன் ஸ்பாட் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து என்ன இருக்குன்னா, இட் இஸ் கண்டைன் 2 to 3 days ஆஃப் மை டே டு டே லைஃப் vlog. ஸோ இந்த vlog வந்து எங்கள் ஆஃபீஸில் ஆக்சுவலி ஒரு 3 days கெட் டுகெதர் மாதிரி கேரளாவில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரம் பெங்களூர், ஸோ நான் வந்து சென்னையில் ஸ்டே பண்ணிட்டேன். பட் 11th of April நான் வந்து பெங்களூரில் இருந்தேன். ஸோ ஃப்ரம் பெங்களூர் டு ட்ரிவாண்ட்ரம் மீரா பேலஸ் ஒரு ஹோட்டலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் வந்து ஆக்சுவலி எல்லா மீட்டிங், ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு என்னென்ன பண்ணலாம், ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் எல்லாமே நடந்துச்சு. ஸோ எப்படி நாங்கள் ட்ராவல் பண்ணோம், ஃப்ரம் பெங்களூர் டு ட்ரிவாண்ட்ரம் எப்படி ட்ராவல் பண்ணோம், ஸோ எந்த ஹோட்டலில் இருந்தோம், ஸோ அந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளைட் ஜேர்னி, ஸோ இட் வாஸ் அமேசிங். ஸோ அங்கே கேரளா வந்தோடனே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நான் கோகனட் ட்ரீ பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, ஓகே வி ஹேவ் ரீச் கேரளா. ஸோ வெரி வெரி செம்மையாக இருந்துச்சு. ஸோ நான் வெயில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கு. அப்பா செம்ம வெயிலுங்க. ஸோ ஃபைனலி ட்ரிவாண்ட்ரம் ரீச் ஆயாச்சு. லீலா பேலஸ் ஒரு ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் எங்களை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. உமை காட், ஆம்பியன்ஸ் வேற லெவல் ஆம்பியன்ஸுங்க. அங்கே கேரளாக்காரங்க தமிழ்காரங்கன்னு இல்லாமல் ஃபாரினர்ஸ், ஸோ 50 to 70% வந்து ஃபாரினர்ஸாக இருந்தாங்க. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ பீச் ரெசார்ட். ஸோ அங்கே வந்து பீச்சோட ஆம்பியன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரூம் செக்இன் பண்ணுறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு ஹோட்டலுடைய ஆம்பியன்ஸ்லாம் செக் பண்ணியாச்சு. ஸோ ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் என்னோட ரூமுக்கு செக்இன் பண்ணேன். ஸோ இதாங்க என்னோட ரூமோடைய ஆம்பியன்ஸ். ஸோ இட் இஸ் டுவல் ஷேரிங். ஸோ மீ அண்ட் மை கலீக் வாஸ் ஸ்டேட் ஹியர். ஸோ அவங்க வந்து புனேலேருந்து வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ பிகாஸ் எங்களுக்கு ஸோ பெங்களூர் டு ட்ரிவாண்ட்ரம் எங்களுக்கு வந்து 9 o'clock ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 11 o'clock வந்துட்டோம். ஆனால் மீட்டிங் டைம் இஸ் 3 o'clock. ஸோ 11 to 3 நல்லா பால்கனியில் வியூ பார்த்துட்டு ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஃப்ரம் நம்மளோட ஹோட்டல் ரூமில் இருந்து கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு அவங்களே ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரம் தட் வெஹிக்கிள்லேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணோம். நானும் டீம் மேனேஜரும் ஸோ கொஞ்சம் காசிப்ஸ் பேசிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணோம். பீச் வியூ பார்த்து இட் இஸ் அரௌண்ட் 500 meters உள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போ கூட அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சுங்க பீச் வியூ பார்த்துட்டு. அந்த கான்ஃபரன்ஸ் ரூம் போயிட்டு ஸோ அங்கே ஒரு ஆல்மோஸ்ட் 3 to 6 o'clock அங்கே 6 o'clock அவங்க ரெடி ஆகிட்டு டான்ஸ் அப்படி சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் பார்ட்டி பண்ணி நைட் ஒரு 10 o'clock வியூ வரும். ஸோ டே 1 எங்களுக்கு வெரி பெஸ்ட். ஸோ டே 2 அதே மாதிரி காலைல 9 o'clock to evening 6 o'clock ட்ரெயின் மீட்டிங் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் 6 o'clock we went to Alimara. ஸோ ஃப்ரம் லீலா பேலஸ் அரௌண்ட் 15 minutes. ஸோ வேற லெவல் சிவ தரிசனம் பண்ணிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. சன்செட் வியூவோட பார்த்து செம்மையாக தரிசனம் முடிஞ்சிட்டு நாங்கள் திருப்பி ரூமுக்கு வந்தோம். ஸோ ரூமுக்கு வரத்துக்கே ஒரு 6 என்னோட நைட் வியூ ஆஃப் பால்கனி. ஸோ டே 2 ஆல்சோ ஸ்பெண்ட் வெல். ஸோ இது டே 3. டே 3 வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தோம். எங்கே இருந்தோம்னா எங்களோட லீலா பேலஸ் கோவலம் டு கொல்லம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அவுட். இது டே 1, 2 வந்து ஆல் ஓவர் கம்பெனி. ஸோ டே 3 ஒன்லி ஃபார் அவர் டீம். ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு கேப் புக் பண்ணி கோவலம் டு கொல்லம் போனோம். ஸோ கொல்லம்ல நிறையா பீச்சஸ், போட் ரிவரில் போட் ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். ஸோ இது எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் அப்சமான ஒரு சன்செட் எல்லாத்தையும் பார்த்துட்டு செம்மையாக டீமோட எல்லாத்தையும் பேசிட்டு நல்ல டே ஸ்பெண்ட் வெரி 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 வெல். ஸோ அப்புறமா ஃபைனலி சென்னைக்கு வந்தாச்சு. வீடியோட ஹிண்டுக்கும் வந்தாச்சு. தேங்க்யூ காய்ஸ்.